அதே மாதிரி எம்மாவூருக்கு போகிற வழியில சீஷர்கள் பேசிக்கிட்டு போவாங்க பாத்தீங்களா? என்ன பேசிக்கிட்டு போவாங்கன்னு தெரியாது. ஆனா இயேசுவும் அங்க இருந்தாரு, அவங்க கூட போயிட்டு இருக்கிறாரு. அவங்க அந்த வசனம் சொல்லும், எம்மாவூருக்கு போற வழியில அவங்க பேசிக்கொண்டு போகும்போது இயேசு அவங்க கூட நடக்கிறார் என்று தெரியாமல் போறாங்களாம், அவங்களுக்கே தெரியாது. அப்போ இயேசு அவங்க கூட பேசினோட தான் இயேசுன்னு என்று அறிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, சோ நிறைய நேரங்களில நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதோ பண்ணாத்திட்டு இருக்கிறோம், எதையோ பேசிட்டு இருக்கிறோம், எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறோம், எதேதோ நம்மளுடைய மைண்டுக்குள்ள இருக்குது. எல்லாவற்றையும் அறிந்த தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப எப்போதுமே ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னாக்கா, நான் கும்பிடுற தெய்வம் உயிருள்ள தெய்வம். நான் வணங்குற தெய்வம் ஒரு உயிருள்ள தெய்வம். நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னுடைய ஆராதனையை கேட்கிற தெய்வமா இருக்கிறார். நான் ஜெபிக்கிற தெய்வம் அவர் கண்களை திறந்து என்னை பார்க்கிற தெய்வமா இருக்கிறாரு. நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவர் காதுகளை திறந்து அவர் கேட்கிற தெய்வமா இருக்கிறாரு. சோ ஒரு நாளுமே அவர் ஜெபத்தை தூக்கி போட்டதும் கிடையாது. ஏன்னா நம்மளை பண்படுத்த வந்திருக்கிறாரு, நம்மளை சீர்படுத்த வந்திருக்கிறார், சிறப்படுத்த வந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவன் எங்க விட்டத, ஏதேன் தோட்டத்துல விடப்பட்டத அவர் இங்க உயிர் தெழுந்த பிறகு தோட்டக்காரரை போல காட்சி அடித்து, நான் திரும்பவுமாக வந்திருக்கிறேன், உங்களை சீர்படுத்துவதற்காக தான் வந்திருக்கிறேன், நான் உங்களோடு கூட தான் இருப்பேன், நான் உங்க கூட இருந்த எல்லா காரியங்களும் நான் உங்களோடு கூட செய்வேன் என்று சொல்லி முதல் அவர் எடுத்த காரியமே, நீ ஏன் அழுகிற, நீ ஏன் அழுகிற. கர்த்தர் நமக்கு இன்னைக்கு எல்லாருக்குள்ள ஒரு அழுகைகள் இருக்கலாம், எல்லாருக்குள்ளும். நம்ம அழவே மாட்டோம், நான் இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன், அப்படி இருப்பேன், நம்ம யாருமே சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் ஒரு பிரேக் டவுன் வரும். ஒரு பிரேக் டவுன் வந்தாலும் எல்லாருமே ஒரு அழுகிற சூழ்நிலைகள் வருகிற நேரத்துல நம்மள ஆற்றுகிற தேவன், தேற்றுகிற தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. சோ இந்த இடத்துல இந்த உயிர்த்தெழுதல் அவருடைய 2வது பிறப்புன்னு சொல்லலாம். இது அவர் பிறந்தாரு, ஆனா அவர் அந்த நேரத்திலும் ராஜாக்கள் அவரை போய் கொலை செய்ய போனாங்க. அவர் இறந்தாரு, போய் பிரபுக்கள், ஆசாரியர், அந்த அந்த பரிசேயர், சதிசேயர் எல்லாரும் கொண்டு போய் அவரை 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 போயிட்டு எல்லா துன்பத்துக்கும் ஈடுபடுத்தினாங்க. இந்த இடத்திலையும் எல்லாரும் அவரை கைவிட்ட சூழ்நிலையும் அவர் ஜெயிச்சு வெளியில வர்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து என்னைக்குமே போர் சேவைகள்ல நீங்க வாங்க என் கூட இருங்கன்னு சொல்லி அவர் கூப்பிடல, அவரே தனியா நின்னு ஜெயிச்சார். ஆமென். அவரே தனியா நின்னு ஜெயிச்சாரு. அது இல்லாம அந்த அந்த இருட்டோட எழுந்து அந்த 1வது வசனத்துல கல்லறை அடைத்திருந்த கல் எடுக்கப்பட்டு இருக்கிறதை கண்டு, கல்லருடைய கல் என்ன பண்ணிக்குது, மூவ் ஆயிட்டுக்குது, அங்க மூவ் ஆயிட்டு இருக்குது. கல்லருடைய கல் அங்க தள்ளப்பட்டிருக்கு. அதெல்லாம் சாதாரண கல்லே கிடையாது, பெரிய கல்லா இருக்கும். ஏன்னா அது அப்படியே உள்ள பாடியை வச்சு மூடிடுவாங்க. அந்த இடத்துல அந்த அந்த கல்லை தள்ளி இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்கா இருக்குது.